அந்த ரிட்டையர் ஆனேன். 35 வருஷம் கண்டினியூஸாக பேங்க்கில் இருந்து ப்ரெஷர்லேயே இருந்து ஒரு மாதிரி டென்ஷனாக ஆகிடுது. திடீர்னு ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்தோன்னா வேக்யூம், பெரிய வேக்யூம், நாள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. பேங்க்கில் இருந்த வரைக்கும் எப்படா வீட்டில் போய் படுத்து போன்ற மாதிரி இருந்த போய் வீட்டில் படுத்துட்டாலே ஒரே இதுவாக இருந்தது. இந்த மீன் டைம் ஐ ஹவ் டெவலப்டு. சார் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து இச்சிங் இந்த இதெல்லாம் கட்டு இந்த வீட்டில் டெய்லி பூ பறிப்பேன். அதில் என்ன இதுவாகி கையெல்லாம் இச்சிங் மாதிரி ஆகி ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒய்ஃப் போனப்போ நான் அப்போவே கேட்பேன், ஐ கொஸ்டின் அப்போவுமே, ஏன்னா இதில் இருந்து மருந்து இல்லாமல் மருந்து சாப்பிட்டு இது பண்ணாலே வரமாட்டேங்குது, இப்படியே பண்ணானா இதுவாகிடுமா அப்படின்லாம் நான் ஆர்கியூ பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நானும் உள்ளே வந்தேன். வந்து மேடம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சார் சொன்ன மாதிரி வண்டர்ஃபுல் ஹீலிங். இந்த கட்டாய் பிளட் வர மாதிரி இருந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து இப்போ நவ் ஐ கேன் சி மை ஹேண்ட்ஸ் சூப்பராக ஆயிடுச்சு. அதுமாரி என் டாக்டருக்கும் வந்து ஷி வாஸ் அண்டர்கோயிங் லாட் ஆஃப் டென்ஷன். இது அப்ராட் ஸ்டடியில் இருக்கும்போது மேடம் இங்கேருந்து டிஸ்டன்ட் ஹீலிங் பண்ணி ஷீ இஸ் ஆல்சோ ஐ எம் கிளாட் டு ஷேர் தட் ஷி இஸ் கம்ப்ளீட்டட் எம்எஸ்சி இன் ரொபோட்டிக்ஸ் லாஸ்ட் வீக். ஸோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸாக பேசிக் வந்தேன், அப்புறம் அட்வான்ஸ் வந்தேன், அப்புறம் வந்து சோல் ஒர்க் ஷாப் போனேன், அப்புறம் சைக்கோதெரபின்னு வந்தோன்னா சூப்பர் சைக்கோதெரபியில். அதாவது மற்ற எல்லா அலோபதி அந்த ஹோமியோபதி எல்லா பத்தியிலையுமே சொல்லாத ஒரு சமாச்சாரம் இது இங்கே இருக்குது, சைக்கோதெரபியில் இருக்குது. நம்ம எல்லாமே வந்து நம்மளுடைய மென்டல் ரிலேட்டட். சார் சொன்ன மாதிரி ஃபினான்ஸு, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸு எல்லாமே இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு போகும்போது இது உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன வயசுலேருந்து எம்பெடட் எமோஷன்ஸ் அதெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழின்றது தெரிஞ்சுட்டு டெய்லி வர ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து இங்கேயே உட்காந்து இங்கே புக் ரீடிங், ப்ராக்டிஸிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ எம் ஃபீலிங் ஒண்டர்ஃபுல் நவ். தேங்க்ஸ் டு மாஸ்டர், தேங்க்ஸ் டு ஜனனி மேடம் ஃபார் ஒண்டர்ஃபுல்லி டேக்கிங் ஆல் தி கிளாஸஸ். இன் அடிஷன் டு தட் அங்கே இது போயிருந்தேன், அந்த அம்பாசிடர் பலவால பிலிப்பைன்ஸ்லேருந்து மேடம் வந்து எடுத்தாங்க. சூப்பர் கிளாஸ், அது அருமையாக இருந்தது. ஸோ நம்மளை பற்றி நம்ம உடம்புக்குள்ளே இவ்வளோ இருக்கா, இவ்வளோ சமாச்சாரம் இருக்கா, அதுக்கு மேலே சக்கரங்கள் இவ்வளோ இருக்கா, அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதில் நம்ம உடற்கூரை பற்றி தெரியும், டாக்டர்கிட்ட டாக்டர் கை பிடிச்சி பார்ப்பார், இது பண்ணி மருந்து கொடுப்பார், இது பண்ணால் அவர் டெஸ்ட் மாதிரி தான். இது கொடுத்து சரியாகலாம் அடுத்த மாத்திரை அந்த மாதிரி தான், டெஸ்டிங் மாதிரி தான். இது அப்படி கிடையாது, ஒன்றுமே உள்ள என்ட்ரியே கிடையாது, வெளியிலேருந்து தான் எல்லாமே. யூ வில் நாட் கெட் அஃபெக்டட் எனிதிங், யூ வில் நாட் கெட் கண்டாமினேட்டட் ஆர் பொல்யூட்டட் வித் அதர் மெடிசன். இந்த சிரப் கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க, உள்ளே போனால் சைடு எஃபெக்ட் வருது. இதை பல் டாக்டருக்கு போனால் இன்வேரியபிளி பல் டாக்டர் கொடுத்த மருந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும், அந்த இன்வேரியபிளி எல்லாருக்கும். அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. ஒன்லி ஹீலிங், டிஸ்டன்ட் ஹீலிங், கையில் வச்சு இது பண்ணி 37 இறக்கி சூப்பர். அந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பண்ண அப்படியே நல்ல ஒரு இது வருது. நான் பை த பை ஒரு சின்ன ட்ராமாலாம் கூட நடிச்சுட்டு இருக்கேன், அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரே இதுவாக ஒரு மாதிரி டைலாக்லாம் டெலிவரி இதெல்லாம் பண்ணும்போது டென்ஷன் ஆகிடும். இந்த இதெல்லாம் மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு போய் நின்றும் போது ஐ வாஸ் ஏபிள் டு பெர்ஃபார்ம் தேர் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். ஐ ரிக்வெஸ்ட் ஒன் அண்ட் ஆல் டு கண்டினியூ திஸ் ஜேர்னி. இது வந்து இஃப் யூ ஆர் ஹேவிங் மெடிசன் ஆல்சோ, மெடிசன் யூ டேக் டாக்டர் அட்வைஸ். இன் அடிஷன் டு தட் திஸ் வில் கிளியர் ஆஃப் ஆல் யுவர் எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ். நம்ம சுற்றி நம்ம கோத்து இருக்குது அப்படியே, அது எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நான் தானே பாதை நல்லா இருட்டை விட்டு வெளியில் வெளிச்சமான பாதை நமக்கு தெரியும். வித் திஸ் few words, I thank you. I thank Master. Thanks Janani Madam.